கலியுக மூவி பாத்தீங்களா எப்படி இருக்கு? பார்த்தேன். அந்த கலியுக மூவி வந்து அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே 2066ல எப்படி வந்து மக்கள் எல்லாம் மாறி ஃபுட் இல்லாம இருக்காங்க அப்படின்றது காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா 2066ல ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஆக்சுவலா ஒரு ஹியூமனிட்டியே இல்லாத ஒரு வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இந்த மூவி. நல்லா இருக்கு. 2066ல எப்படி நம்மளுடைய கலியுகம், அதாவது பூமியில எப்படி நடக்கும், சாப்பாடு தண்ணி இல்லாம எப்படி கஷ்டப்படுவாங்கன்றத காட்டியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு கார்பரேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே நல்லா போயிட்டு இருக்கு. செகண்ட் ஆஃப் அப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. அதை நினைச்சாலே நமக்கு பயமா இருக்கு. ட்ரைலர் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. படம் ரொம்ப சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்றாங்க. அதாவது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குதுங்களா இல்ல ஆஸ் யூஷுவல் மாதிரி இருக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே ஒரு ஸ்டோரி பேஸ்ல இருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு மேல தான் வந்து ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஒன் டைம் பார்க்கலாம் எல்லாருமே. தென் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நல்லா இருக்கு படம். அப்புறம் கொஞ்சம் ஹாரர் த்ரில்லிங் மூவியா இருக்கு. பார்க்கலாம், மஸ்ட் வாட்ச். ட்ரைலர் பார்த்த வரைக்கும் படம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு த்ரில்லிங்கா இருக்கா இல்ல ஓகே ஆவரேஜ் அப்படிங்க? ஓகே த்ரில்லிங்கா இருக்கு. ஒரு ஹாரர் கோஸ்ட் ஃபிலிம் மாதிரி இல்ல, பட் ஓகே த்ரில்லிங்கா இருக்கு, பார்க்கலாம். டிஃப்ரெண்டா ஏதோ மெசேஜ் சொல்ல வர்றாங்களா படத்துல? அதாவது 2066ல சாப்பாடு தண்ணி இல்லாம நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படின்றத காட்டியிருக்காங்க. அதை நினைச்சாலே நமக்கு பயமா இருக்கு. இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இப்ப நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு. இல்ல ஆக்சுவலா அது ரொம்ப பயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். விசுவல்ஸ் எல்லாம் இது நிஜமாலுமே ஃபியூச்சர்ல நடந்துச்சுன்னா ஹியூமனிட்டிக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஒரு ஹியூமனும் ரொம்ப அடிச்சுக்கணும், சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு எல்லாத்துக்குமே அடிச்சுக்கணும். அதுதான் வந்து ஃபியூச்சர் இதா இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி அந்த மாதிரி ஒரு மாதிரி ரியாலிட்டியா அந்த மாதிரி இருக்குங்களா இல்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி தான்? விஷுவல்ஸ் எல்லாமே ஓகே தான் இருக்கு. இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற பீப்புள்ஸ் வந்து 2066ல இருக்கிறாங்க இல்லையா, அது அப்போ வந்து ஃபுட் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ரியாலிட்டியா எடுத்திருக்காங்க. இது விக்ரம் வேதாள ஹீரோயினா பண்ணாங்கல்ல ஒருத்தங்க, அவங்க தான் வந்து இதுல பண்ணிருக்காங்க. அண்ட் ஆடுகளும் கிஷோர் இருக்காருல்ல, அவர் தான் பண்ணி இதுல ரோல் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் எந்த மாதிரி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஃபியூச்சர்ல இப்படிதான் இருக்குங்கிறத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஒரு விஷயம். ஹியூமனிட்டி வேணும் எல்லாருக்கும். இது யார் யார் பண்ணிருக்காங்கன்னா, இந்த யாஞ்சி சாங் இருக்குல்ல விக்ரம் வேதாள, அவங்க தான் வந்து ஹீரோயினா பண்ணுங்க. அவங்க எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணிருக்காரு. இவரு ஆடுகளம் படத்துல கிஷோர் இருந்தாருல, ஆடுகளம் கிஷோர், அவர் எப்படி பண்ணிருக்காரு? அவரும் இருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. இப்போ இருக்கிற கார்பரேட் கம்பெனிஸ் அப்போ எப்படி இருப்பாங்க, அப்புறம் இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரொம்ப பாஸ்ட்ல இருக்கோம்ல, அதை பொறுத்த வரைக்கும் அப்போ நமக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது மூலமா ஏதாவது நல்ல மெசேஜ் இருக்கா? அதான் சொல்றேன்ல, ஃபியூச்சர்ல வந்து இப்ப தண்ணி இல்ல, அது கார்பரேட்டோட நிறைய விஷயம் வந்து இன்டைரக்டா எல்லாத்துக்கும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ எந்தெந்த இடத்துல கார்பரேட் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி ஹியூமன் எந்த அளவுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு அப்படி இருக்கணும். சில கார்பரேட்டர் சில விஷயத்துல இன்வால்வ் பண்ணாம இருக்கணும். அது கவர்மெண்ட் சைடும் சரி, ஹியூமன் சைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவராலா படம் எப்படி கவர்தா இல்ல ஆவரேஜ்? பார்க்கலாம். இந்த படத்துக்கு எவ்வளவு 5க்கு ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 4 கொடுக்கலாம். அவங்க ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணிருக்காங்க. அப்புறம் நம்ம ஆடுகளம் கிஷோர் இருக்காருல்ல, அவரும் தான் பண்ணிருக்காரு மெயின் ரோல் எடுத்து. அவரும் எப்படி நல்லா பண்ணிருக்காரு? இல்ல ஓகே குட். வொர்த் டு வாட்ச் மூவியா இல்ல ஆவரேஜ்? வொர்த் டு மூவி தான். ஃபியூச்சர் பத்தி ப்ரெடிக்ட் பண்ணும்போது அது எல்லாமே வொர்த் மூவி தானே. அது இப்படி இருக்கும் நம்ம கெஸ் பண்றோம், அது நம்ம நடந்துக்கிற விதத்துல பொறுத்து இருக்கு. படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 5 அவுட் ஆஃப் 10க்கு ஒரு 7. சொல்ல படம் எப்படி வொர்த் ஆவரேஜ்? வொர்த் தான், பார்க்கலாம். இதுக்கு எவ்வளவு ஒரு 5 அவுட் ஆஃப் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 5 out of ஒரு 4, 3.54.